இது எங்கள் சாமு ஆண்டியோட ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக போடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. ஹலோ பேபீஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு எறா பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். சரியா? அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது நான் தாளிப்புக்காக பட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிரியாணிக்கு ஆஸ் யூஷுவல் 1 கிலோவுக்கு நீங்கள் என்ன மசாலா போடுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. நான் வைக்கிற மசாலா உங்களுக்கு காட்டுறேன். பட்டை, ஏலக்காய், இது ஜாப்பத்திரி. இப்போ இந்த ஜாப்பத்திரியை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 100 கிராமுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். சரியா? இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஜாப்பத்திரியை போட்டு அரைச்சிடுவேன். மிக்சியில் அரைச்சிட்டா எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிடும். சரியா? ஒரு எலுமிச்சம்பழம், 1 கப்பு தயிர், அப்புறம் புதினா கொத்தமல்லி. சரியா? ஒரு அரை கட்டு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா. ஓகேவா? இது 8 வெங்காயம் வச்சுருக்கேன். இது 10 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இது எறா. சரியா? இப்போ இந்த வெங்காயம் இருக்குது இல்லையா, வெங்காயம்லாம் நான் எதுவுமே வதக்க போகிறதில்ல. இப்போ இதிலே நான் எறாவை போட்டுருவேன். தக்காளி போட்டுட்டேன். சரியா? புதினா கொத்தமல்லி போட்டுட்டேன். இதிலே தயிர் ஊற்றிடுறேன். ஓகேவா? தயிர் ஊற்றிட்டேன். இப்போ இதிலே எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிடுவேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி போட்டுருவேன். அப்புறம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். நான் ஒரு 20 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு அழகுக்கு நான் 3 வைப்பேன். ஸோ நான் போட போகிறது 4 என்னும்போது 4 அழகுக்கு 12, 3 4ன்னா கூட 4 4 16 வருது. கூட ஒரு 2 பச்சை, ஏன்னா இது எறான்றதுனால கொஞ்சம் காரம் எடுக்கும். எறா எப்போவுமே தித்திப்பாக இருக்கும். அதனால் அந்த ஸ்வீட்னஸ்க்காக நான் கூட ஒரு 3 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். சரியா? என்னுடைய ரேஷியோ. உங்கள் ரேஷியோவுக்கு நீங்கள் எதுவோ அதே மாதிரி நீங்கள் இந்த மெத்தடே செய்யலாம். சரியா? இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள் போட போகிறேன் நான். அதாவது பிளெயின் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு. பச்சை மிளகாய் தனியாக போட்டாச்சு. ஸோ இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூனு போட போகிறேன். எனக்கு காரம் தேவைன்னா நான் கூட போட்டுப்பேன், இல்லைன்னா கம்மியாக இந்த அளவே இருந்தால் இருந்துட்டோன்னு நான் விட்டுடுவேன். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் கலந்து மேரினேஷன் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுடுவேன். நான் குக் பண்ண உங்களுக்கு அது எப்படி வருதுன்றது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகேவா? அவ்வளோதான். பாய். நான் இப்போ எண்ணெய் காயுது. நான் அதனால் நான் என்ன பண்ணுறேன், வெறும் அந்த தாளிப்புக்கு மாத்திரம் கொஞ்சம் எண்ணெயை காய வச்சுருக்கேன். அதை மாத்திரம் நான் தாளிப்பேன். மற்றபடி மற்றது எல்லாமே நீங்கள் போடுறது எல்லாமே ராவாக தான் இருக்கும். சரியா? இந்த தாளிப்புக்காக இதை போட்டுட்டு இந்த எண்ணெயை இதில் ஊற்றிடுறேன். அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே தூக்கி நான் மேலே வச்சுடுவேன். இந்த பிரியாணியை இப்போ நெருப்பில் வச்சுட்டு இது அப்படியே வெந்து உங்களுக்கு சேர்வாவாக வரும். அப்போ நான் காட்டுறேன். 1/2 அன் ஹவர் கொடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். 1/2 அன் ஹவர் கழித்து இந்த பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் எதுவுமே தண்ணிக்கிண்ணி ஒன்றுமே ஊற்றலை இல்லையா. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. சரியா? நான் நடுப்புற ஒரு 2 தடவை கலரி விட்டேன். அப்படியே தொக்காயிடுச்சு பாருங்கள். எதுவுமே வதக்க தேவையில்லை, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அப்படியே பிரியாணி மசாலா எப்படி ரெடி ஆகுமோ அதே மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுது இல்லை. இப்போ எண்ணெய் விட்டுடுச்சு, எல்லாம் தொக்காயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், தண்ணி ஊற்றிட்டு அரிசி டம் போடுவேன். பிரியாணி குக்கான பிறகு நான் எப்படி இருக்குன்றதை அந்த பிரியாணியை காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? இதுதான் அந்த எண்ணெயெல்லாம் விட்டு மசாலாலாம் ஆகி நான் எதுவுமே தனித்தனியாக எதுவுமே வதக்கவே இல்லை. ஸோ இது ஒரு மெத்தடு, ஈஸி மெத்தடு. ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் இல்லை. ஃப்ரீயாக ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு கூட பார்த்துக்கலாம். 2 தடவை தான் கலரி விட்டேன், மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது நான் அரிசி போட்டுட்டு பிரியாணி குக்கானோடனே உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கு.
ஸோ இதுதான் பிரியாணி. டம்மெல்லாம் இப்போ டம் போட போகிறேன். ரைஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து உங்களுக்கு பிரியாணி வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நான் பண்ண பிரியாணி, எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. சூப்பராக வந்திருக்கா? அவ்வளோதான். So our biryani is ready. Try it.